பேசும் மீன். அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்தில் ஒரு அமைதியான ஏரிக்கரையில் ஜான் என்ற வயதான மீனவர் அமர்ந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் தனது தூண்டிலை ஏரியில் போட்டுக்கொண்டு காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு அழகிய மீன் ஒன்று கிடைத்தது. அவர் அதை தூண்டிலில் இருந்து எடுத்தபோது அது பேசியது. தயவுசெய்து என்னை மீண்டும் ஏரியில் விட்டு விடுங்கள். நான் வழி தவறி வந்துவிட்டேன். என்ன பேசும் மீனா? ஜான் முதலில் தயங்குகிறார், ஆனால் இறுதியில் மீனை விடுவிக்க முடிவு செய்கிறார். நீ மீண்டும் தண்ணீருக்குள்ளே போ. அவனுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி மீன் நீந்துகிறது. அடுத்த நாள் ஜான் ஏரிக்கு திரும்புகிறார். நீரிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்பொழுது அதிலிருந்து ஒரு நதிகளின் அரசர் தோன்றினார். மீனவரே, உங்கள் கருணைக்கு நன்றி. நேற்று நீங்கள் விடுவித்த மீன் நான்தான். என் நன்றியின் அடையாளமாக இந்த பரிசை உங்களுக்கு வழங்குகிறேன். நதிகளின் அரசர் ஜானுக்கு ஒரு தங்கப்பெட்டியை பரிசாக கொடுக்கிறார். இதை வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது இந்த பெட்டியின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அரசர் தண்ணீருக்குள் சென்று விடுகிறார். நன்றி கூறிவிட்டு மீனவரும் தன் வீட்டிற்கு செல்கிறார். ஜான் இல்லம் அது ஒரு குடிசை வீடு. ஜான் வீடு திரும்பியதும் புதிய வீட்டிற்கு ஆசைப்பட்டு பெட்டியை சோதனை செய்கிறார். ஜான் அந்த பெட்டியிடம், நான் ஒரு புதிய அழகான வீட்டை விரும்புகிறேன். திடீரென்று ஒரு வெளிச்சம் தோன்றியது. அவரது பழைய பாழடைந்த வீட்டிற்கு பதிலாக ஒரு அற்புதமான மாளிகை உருவானது. ஜான் ஆல் நம்ப முடியவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு மாளிகையா? கடவுளுக்கு நன்றி. அடுத்த நாள் கிராமம் முழுவதும் ஜானின் புதிய செல்வம் பற்றிய செய்தி காட்டுத்தீ போல் பரவுகிறது. மீனவரைப் பற்றியும் அவனது மாயப்பெட்டியைப் பற்றியும் ஊர் முழுக்க பேசினார்கள். மீனவர் பற்றியும் அவரது தங்கப்பெட்டியும் பற்றி தெரியுமா உனக்கு? ஆம், தெரியும். ஒரே இரவில் அதை வைத்து கிராமத்தின் மிகப்பெரிய பணக்காரரானார். அடுத்த நாள் அந்த ஏரியில் ஆர்வமுள்ள கிராமவாசிகள் தங்களும் அந்த மீனை கண்டுபிடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் ஏரிக்கு வருகிறார்கள். மீனவனின் பெட்டி போன்ற ஒரு பெட்டி எனக்கும் வேண்டும். நாமும் ஏரியில் முழுவதும் தேடுவோம், கிடைக்கும். அவர்களின் பேராசையால் கிராம மக்கள் யாருக்கும் ஏரில் மீன்களும் கிடைக்கவில்லை, பெட்டியும் கிடைக்கவில்லை. அறம் பேசும் மீனிடம் மீனவர் காட்டிய கருணை இறுதியில் அவரது செழிப்புக்கு வழிவகுத்தது. பெருந்தன்மையும் கருணையும் செல்வத்தின் உண்மையான திறவுகோல் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. நன்றி.